சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் வாய்மொழியாக ஏற்படுத்திக் கொள்ளும் பாக பிரிவினை செல்லுமா அப்படிங்கிறத பற்றி தான். இது ரொம்ப வேடிக்கையான கேள்வியா இல்லையா? எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? இந்த நவீன யுகத்தில் பத்திரம் எழுதி அதை பதிவு செய்தாலே அதிலே ஒரு 1000 வில்லங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வாய்மொழியாக சும்மா இது அவருக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லி பேசி வைத்துக் கொள்கின்ற ஒரு பாக பிரிவினை அது எப்படி செல்லுபடியாகும்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி உங்களுக்கு எப்படி கேட்க முடியும்? சட்டம் படித்தவங்களை விடுங்க, படிக்காத யாரிடம் சொன்னாலும் இப்போ இது செல்லாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கேள்வி உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குங்க. எனக்கோ உங்களுக்கோ வாய்மொழியாக ஏற்படுத்தி கொள்ளும் பாக பிரிவினை சட்டப்படி செல்லாது தான். ஆனால் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் செட்டில்மெண்ட் அல்லது வாய்மொழியாக பிரித்து கொள்ளும் பாகமும் செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வியப்பாக இருக்குது இல்லைங்களா? வழக்கின் விவரத்தை தெரிந்து கொள்வோம் வாங்க. சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களுடைய அப்பா மற்றும் அவங்களுடைய உடன் பிறந்தவர் 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. விசாரணை நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் 2 நீதிமன்றத்திலையும் அவங்களுடைய வழக்கு நிராகரிக்கப்படுகிறது. அதன் பிறகும் அவங்களுடைய மேல்முறையீட்டு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் வியப்புக்குரியது. அதுவும் சமீபத்தில் 2023 தான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் திருமணத்திற்கு முன்பு அவங்களுடைய அப்பா மற்றும் அண்ணனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ சொத்தில், அந்த சொத்து அவங்க தாத்தா வாங்கின சொத்து அப்படின்னு அந்த வழக்கில் அந்த பெண்மணி பதிவு செய்கிறாங்க. எங்கள் தாத்தாவினுடைய சொத்து, அதில் எனக்கும் பங்கு இருக்குது. எப்படி பங்கு வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்து சக்சஷன் ஆக்ட், இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 29A இதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா? அந்த திருத்த சட்டத்தின்படி திருமணமாகாத எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் உறுப்பினர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே போல் கூட்டு குடும்ப சொத்தில் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில தான் அவங்களுடைய வழக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாங்க. சரிங்களா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே 29A சரியானது தான், உங்கள் பிரிவு இருக்குன்றதுனால இந்த சட்டம் உங்களுக்கு கை கொடுக்கிறது. அதாவது இந்த டைமில் நான் ஒரு திருமணமாகாத பெண், எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் அப்பாவுக்குள்ள அதே உரிமை எனக்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிதான். ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் பாகப்பிரிவினை செய்ய சொத்து இருக்கணும் இல்லையா? சொத்தே இல்லாமல் எப்படி பாகப்பிரிவினை செய்ய முடியும்? அதனால் நீங்கள் தொடுத்திருக்கிற வழக்குக்கு நியாயமான தீர்ப்பு, நீங்கள் எதிர்பார்க்கின்ற தீர்ப்பு கிடைக்காது. இந்த வழக்கின் முடிவில் இந்த வழக்கெல்லாம் முழுவதுமாக விசாரித்து விட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விவரம் தான் கவனம் பெறுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, செட்டில்மெண்ட் மூலமாகவோ, அதாவது பதிவு செய்கிறாங்க இல்லை, அது செட்டில்மெண்ட் மற்றும் வாய்மொழி மூலமாக பாகப்பிரிவினை செய்து கொண்டாலும் அது செல்லும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் 2023 கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வியப்புக்குரிய தீர்ப்பு தான். அதாவது வாய்மொழியாக ஏற்படுத்தி கொள்ளும் பாகப்பிரிவினையும் செல்லும் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.